எங்கள் சித்தி வந்து ஊர்லேருந்து அதிரசம் மாவு கொடுத்து விட்டுருந்தாங்க. சரி அதை போட்டு ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே நான் அந்த வேலையை தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நேற்று தான் ஆக்சுவலாக பழனிக்கே வந்தேன். வந்தோடனே சரி இந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரசம் மட்டும் தட்டி போட்டேன். போட்டோன்னே எண்ணெய் கையில் தெரிச்சிருச்சு. சரி இந்த வேலை நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை போட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் முட்டையை பார்த்தா முட்டையில் பொரிச்சிருந்தது. பார்த்தா 5 கோழி குஞ்சு இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க அம்மா பின்னாடியே போயிட்டு இருந்தது. அவங்க அம்மா வந்து பக்கத்தில் விடலை. சரி நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு விட்டுட்டு வந்தாச்சு. மாமா வந்து ஃபிஷ் வாங்கி திடீர்னு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னென்னு கேட்டால் யாரோ ரோட்டில் விற்றுட்டு போனாங்க, அதனால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாங்களாம். அது வந்து துடிச்சிட்டு இருந்தது. சரி என்ன பண்ணுறது, கொன்னா பாவம் தின்னா போயிடும்னு சொல்லிட்டு ஃபிஷ்ஷை சாப்பிட்லான்னு முடிவு பண்ணியாச்சு. தலையெல்லாம் குழம்புக்கும் உடம்பு பார்ட்லாம் வந்துட்டு ஃப்ரைக்கும் மசாலா தடவி வச்சிட்டேன் நான். அத்தை வந்து குழம்பு வைக்கிறாங்க. இந்த முட்டையெல்லாம் நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். அதெல்லாம் குழம்புல போட்டாங்க. குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு ப்ரெக்னென்சி ஸ்டார்டிங்லலாம் ஃபிஷ்ஷு தான் ரொம்ப கிரேவிங்காகவே இருந்தது. அதே மாதிரி இப்போ அப்படியே ஆப்போசிட் ஆகிடுச்சு. ஃபிஷ்ஷை விட மட்டன் தான் அதிகமாக பிடிக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஃபிஷ் குழம்பு ஒரு கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டே இருந்தேன். அதே மாதிரி இப்போ வந்து மட்டன் தான் ரொம்ப அதிகமாக பிடிக்குது. உங்களுக்கு ப்ரெக்னென்சி கிரேவிங்ஸ் எல்லாம் என்ன இருந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.